புரட்சி தலைவர் பாருங்க, தான் உயிரோடு இருக்கும்போது தன்னோட சொத்தை எழுதி வச்சாரு. இவர் எழுதி வைக்க சொல்லுங்களேன். புரட்சி தலைவர் மாதிரி சொல்றாங்கல்ல, இவருக்கு மட்டும் எவ்வளவு வேணுமோ அதை வச்சுட்டு மீதி எல்லாம் எழுதி வைக்க சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். 2 கூட ஆக்ட் பண்ணவங்க, ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து, அதுக்கப்புறம் டான்சர்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ்ல இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ல எவ்வளவு பேரு அவருக்காக உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்க சொல்லுங்க. இவங்க வந்தா எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன்னார்ல, ஃபர்ஸ்ட் கூட உழைச்சவங்களுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க. அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கார் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து பாக்கலாம். கொடுத்த தலைவர் வீட்டையே வாங்கிட்டாரு. அதுதான் ஒரு எச்சக்கையால கூட காக்கா ஓட்டாத ஆளு இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு வரான். இவர் தான் எம்ஜிஆர். நான் ஆணையிட்டாலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியுது சத்தியமா. அதெல்லாம் வந்துட்டு அடுக்கவே அடுக்காது. அந்த மனிதர் வந்து அவருக்கு உண்டான அந்த பாடல்கள் ஒவ்வொரு வரியும் அவர் வாழ்ந்து காட்டினாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். அப்படிதான் இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள், அப்படிதான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இருந்தாலும் விஜய், நான் சொல்றேன், அப்படியே அவரு ஜெயிச்சு வந்தாலும் வரலனாலும் அதனால இந்த அரசியலுக்கு அவருக்கு ஷூட்டே ஆகாது. அவருக்கு சினிமா தான் கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா ஒண்ணு அவர் வந்து அவருடைய அந்த ஒரு தற்பெருமை, ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து கேரன்ல தான் வருவேன், நான் வந்துட்டு பிளைட்ல தான் வருவேன், தனி பிளைட்ல தான் வருவேன். புரட்சி தலைவர் கூட அப்படி வரலங்க. அம்மா அப்படி கூட வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணவே இல்லை. நான் உச்சத்துல இருக்கிறேன், நான் உச்சத்துல இருக்கிறேன்னு 41 பேரை செத்த உடனே உச்சா போற மாதிரி ஓடி பண்ணவரும். இந்த மனுஷெல்லாம் வந்துட்டு வருவாரா, பாப்பாரா? அதெல்லாம் சும்மா வேஸ்ட்.